வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12 14 வசனங்கள் முடிய. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், இவைகளின் ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கிடாரியும் சாம்பலிலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் உங்க மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. இங்க வசனத்துல வாசிக்கிறோம், இந்த பலிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல நாலாகும் புஸ்தகத்துல நம்ம வாசிச்சிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாலாகும் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரத்துல என்னாகும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கடைசியா நீங்க 14வது வசனத்தை வாசிக்கும் போதுதான் நாம நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுத்த பலியாக மாறினதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்படியானால் அன்றைய காலகட்டங்கள்ல பலிகளை செலுத்தும் பொழுது ஏதோ ஒரு மிருகத்தின் ரத்தத்தினாலே மனுஷனுடைய பாவத்தை கழுவுகிறதற்கு அவைகள் பயன்பட்டதாக இங்க வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அதுவே பரிசுத்தமாக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுவே பரிசுத்தமாக்கும் என்கிற எல்லா காரியங்களும் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அதுவே அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை கொடுக்குமானால், அதுவே அப்படிப்பட்டதான ஒரு மாற்றத்தை கொடுக்குமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தை தான் இன்றைக்கு நாம பெற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பழுதற்ற பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது எதற்காக? பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது உன்னையும் என்னையும் மீட்பதற்காக. அல்லேலூயா. நீயும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்று மீட்பின் நாள் ஒன்றை கர்த்தர் நியமித்து அந்த நாளிலே தானே ஆண்டவர் தாமே வந்து நமக்காக பழுதற்ற பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் நாம அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக, அவருடைய தம்முடைய பாடுகளை நினைவு கூறும்படியாக தான் இன்றைக்கும் திருப்பதி பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த மரணத்தை நினைவு கூறும்படியாக, அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறும்படியாக அந்த விசுவாசத்துல நாம வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம எந்த விசுவாசத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? இதுவரையிலும் நாம படிச்ச பாடங்கள் எல்லாம் உலகத்துக்குரியது. ஆனால் சபைக்கு வந்து படிக்கிற பாடங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரியது. அல்லேலூயா. அப்போ நித்தியமானவைகளை விட்டு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அநித்தியமானவைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, அநித்தியமானவைகளை விட்டு நித்தியமானதிலே நடவுங்கள். அல்லேலூயா. அப்போ நித்தியமானதிலே நாம நடக்க வேண்டுமானால் முதலாவது அறிய வேண்டிய சத்தியமே, இயேசு கிறிஸ்து பலியானது எனக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அவருடைய ரத்தம் தான் பரிபூரண பாவ நிவர்த்திக்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எந்த வெள்ளாட்டுக்காடாவும் கெடாரியுடைய ரத்தங்களும் நம்முடைய பாவங்களை என்ன செய்ய முடியாது? கழுவ முடியாது. கங்கையில போய் நான் 4 வாட்டி முங்கி எழுந்திருக்கிறேன், 5 வாட்டி முங்கி எழுந்திருக்கிறேன், பாவம் போயிருச்சா? அல்லேலூயா. அங்க பிணங்கள் மிதந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத அகோரிகள் கொண்டு போய் தின்னுகிட்டு இருக்கிறான். பாதி வெந்ததும் வேகாததும் என்ன செய்யுது? அந்த ஆத்துல விட்டுறாங்க. ஒரு நாய் போய் மோந்து பார்த்துட்டு அது திங்க மாட்டேங்குது, வந்துருது.
அல்லேலூயா. ஒரு நாய் மோந்து பாக்குதுங்க மனுஷனுடைய சரீரத்தை, அது திங்கிறதுக்கு கூட அது ஏற்றவைகளா இல்லை. அல்லேலூயா. ஆனா மனுஷன் போய் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? தின்னுகிட்டு இருக்கிறான். பாவம் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அங்க பாவம் போகல. தேவனாகி இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட இரத்தம் பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு இருக்கிற எந்த ஆசாரியரும் ஆத்ம பாரம் இல்லாத ஆசாரியர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ ஆசாரியத்துவங்கள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு சபையிலும் பாஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க. சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. எதுக்கு வேலை செய்யறாங்க? 5 வருஷம் ஆச்சுன்னா அவங்கள அங்கிருந்து மாத்திட்டு வேற ஒரு பாஸ்டரை கொண்டு வந்துருவாங்க. இவர்கள் எல்லாம் ஆசாரியர்கள். அல்லேலூயா. யாரு? ஆனா பிரதான ஆசாரியர்கள் இல்ல. பிரதான ஆசாரியர் யாருன்னு கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? ரைட். யாரு பிரதான ஆசாரியர்? யார் வெறும் ஆசாரியர்? ஜென்ஸ் பக்கம் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அப்ப என்ன கவனிக்கல, ஜென்சனையும் பார்த்துக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். ஜென்சன் விடுதலையாக்க மாட்டான். விளங்குச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நோக்கி பாத்தீங்கன்னா அந்த சத்தியம் உங்களோடு பேசும். நீங்க ஜெர்சன் நோக்கி பாத்தீங்கன்னா உலகம் உங்களோடு பேசும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளங்குதான சொல்றது? அப்ப பிரதான ஆசாரியராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் நம்மை பரிபூர்ண பாவ நிவர்த்திக்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஸ்டீபன் தேவகுமார் ஐயா சொல்வார், ரட்சிப்பு இலவசம், ஆனா மலிவு இல்லை. அல்லேலூயா. மலிவான காரியத்தை கொடுத்து ரட்சிப்பை நீங்க வாங்கல. மலிவான காரியங்கள் கொடுக்கப்பட்டு ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்படல. ஏதோ பணம் காசு செலவு பண்ணி ரட்சிப்பை வாங்க முடியாது. ஏதோ சொத்துக்களை எழுதி வச்சுட்டு ரட்சிப்பை வாங்க முடியாது. அல்லேலூயா. அதற்காக கொடுக்கப்பட்டது விலையேற பெற்றது, பழுதற்றது. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரும் கொடுக்க முடியாதது. பரலோக ராஜ்யத்திலிருந்து வருகிற தேவனை தவிர வேறு எவராலும் கொடுக்க முடியாதது பரிசுத்தம் உள்ள ரத்தம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மிருகமும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அல்லேலூயா. மிருகத்தின் பலியினாலே பாவ நிவர்த்தி உண்டாகாது. பிரதான ஆசாரியராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. விளங்குச்சா? விளங்குச்சா? ரட்சிப்பு இலவசம்தான். ஆனா அது சாதாரணமா கிடைக்கல. அதை புரிஞ்சிக்கணும் நாம. அல்லேலூயா. அது புரியாததுனால தான் நிறைய பேர் இன்னைக்கு பின்மாற்றத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறான். அது புரிஞ்சிட்டா பின்மாற்றத்துக்கு போக மாட்டான், ஆண்டவருடைய வல்லமைக்கு வந்து நிற்பான். அல்லேலூயா. அது புரியாததுனால தான் நம்ம ஆட்கள் சில நேரங்கள்ல வழி தவறி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. வழி தவறாமல் நடக்க வேண்டுமானால் சிந்தப்பட்ட ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. அது இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காதது, உனக்கு எனக்கும் கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. இத புரிஞ்சுக்கிட்டா திரும்ப போய் கக்குனது நாய் திங்கிற மாதிரி இவன் போய் மறுபடியும் என்ன செய்ய மாட்டான்? திங்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாயினுடைய குணம் என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க நாய் நன்றி உள்ளது. நான் சொல்றேன் அது நன்றி கெட்டதுன்றேன். அல்லேலூயா. ஆமா, கக்குனது அதுவே திரும்ப தின்னும். அல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா நீங்க? அதுவே கக்கிட்டு அதுவே தின்னும். அவ்வளவு அசிங்கம் முடிச்சது. ஆனா அதைத்தான் நீங்க நிறைய பேர் கொஞ்சிக்கிட்டு திரிகிறாங்க. அதுக்குத்தான் 50,000 1 லட்சம் செலவு பண்றாங்க. அது வந்து மூஞ்சி அப்படி நக்கம், இருக்கிற கிருமி எல்லாம் உள்ள போயிருக்கும். அல்லேலூயா.
எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும். இல்ல, செருப்பு ₹1,00,000 கொடுத்து வாங்கினாலும் வாசல்ல தான் விடுறோம், தலையில தூக்கி வச்சுக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும். அதை அங்க வைக்க தவறிட்டா பிரச்சனை தான் நமக்கு. அல்லேலூயா. எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும். நம்ம பெட்ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சுக்கிட்டா மட்டும் ஏதாவது நடக்க நினைக்கிறீங்க? நடக்காது. அது புத்தி அது காட்டும். அல்லேலூயா. விளங்குச்சா? ரொம்ப பரிசுத்தம் உள்ளதுன்னு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. இதுக்கு காக்கா எவ்வளவோ மேலு. அல்லேலூயா. அது எவ்வளவோ மேலுன்ற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளங்கிக்கங்க. நம்முடைய அறியாமை நம்மை பின்மாற்றத்துக்கு பின்பாக கொண்டு போயிடும். நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உதாரணத்தை சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், வேற எதுக்காகவும் இல்லை. குற்றப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லலை, புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? அப்படின்னா பரிசுத்த பரம ஆசாரியரா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக கொடுக்கப்பட்டது எதற்குன்னு நாம புரியலன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்தும் வேஸ்ட், ஞானஸ்நானம் எடுத்ததும் வேஸ்ட். அல்லேலூயா. அது புரியாம நாம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் இளங்காலியோ கிடாரியோ வெள்ளாட்டு கடாவோ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய பாவங்களை மன்னிக்காது. அதனுடைய ரத்தங்கள் உங்களுடைய பாவங்களை மன்னிக்காது. சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் உன்னை என்னை மன்னிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும். நல்லா கவனிங்க. இப்ப மறுபடியும் திரும்ப வாசிங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும். சரியா வாசிங்க. பாவிகளுக்கு என்ன செய்யறாரு? விலகினவரும் இவ்விதமான பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. இவ்விதமான பிரதான ஆசாரியர் யாருக்கு ஏற்றவரா இருக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உனக்கு ஏற்றவர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கல்யாணங்கள் நடக்குது, நிறைய பொண்ணு பாக்குறாங்க, யாரோ முடிச்சு வேற மாதிரி போட்டு விட்டுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணங்கள்லாம் எப்படி நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காரணம் எப்படி நடக்கும்னா, கல்யாணம் எப்படி நடக்கும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஐயா நல்லா செலவு பண்றவரா இருப்பார். ஆனா அந்த அம்மா அவருக்கு முடிச்சு யாரா இருக்காங்க? சரியான கஞ்சி பிசுனாரி பிடிச்சு கட்டி வச்சிருவாரு. அல்லேலூயா. இந்த அம்மா ஒளிச்சு வைக்கும். அவரு தாராளமா செலவு பண்ணுவாரு. ஆனா அவருக்கு அமைஞ்சது எப்படி அமையும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். நீயே செலவு பண்ணி அதுவும் செலவு பண்ணி இருந்தா கொடுத்தனும் உருப்படாது. அவருக்கு தெரியும். அதனாலதான் மூடி முடிச்சு போட்டு வைக்கிற மாதிரி கடுகு டப்பால போட்டு வைக்கும். இல்ல, அண்டாவில சேர்த்து வைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படி முடிச்சு போட்டு ஏருக்கு மாறாகத்தான் என்ன நடக்குது? திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நீ பரிசுத்த மனவாட்டியாய் மாறணும்னா உனக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர் உனக்கு மனவாளனா வரணும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த மனவாட்டியா நீ மாறுகிறதற்கு உனக்கு ஏற்ற மனவாளன் யாருன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து தான். உனக்கு ஏற்ற மனவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் உன்னை பரிசுத்தத்துக்குள்ள நடத்த முடியும். அவர் தான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வைக்க முடியும். அவர் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்க முடியும். அவர் தான் இந்த உலகத்தை ஜெயித்தவர். ஆகையினால் அவர் திரும்ப வரும்போது நாம் எல்லாரும் பரிசுத்த மனவாட்டிகளா அவருக்கு முன்பாக நாம் நிற்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. நீங்களும் நான் யாரு? மனவாட்டிகள் இல்ல,
யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. நீங்க கை பிடிச்சி சொல்லணும், அவர்தான் மணவாளன், நீ மணவாட்டி. அவர்தான் மணவாளன், நீ மணவாட்டி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, நமக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிற இவர்தான் பாவத்தை மன்னிக்க வல்லமை உடையவர். அல்லேலூயா, நமக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிற இவர்தான் நமக்கு மணவாளன். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, இவர்தான் நமக்கு மணவாளன். கலங்குச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளங்குதா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஒண்ணு, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மணவாளன். அல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு போலாமா? ரைட். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நல்லா கவனிங்க. என்ன இல்லாத? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம எதனால மீட்கப்பட்டு இருக்கிறோம்? இது வரைக்கும் நிறைய பேருக்கு நான் மீட்கப்பட்டுட்டேன்னு டவுட் வேற வந்தாச்சு. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை கண்டு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சோர்ந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், விலையேற பெற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நம்மை முதலாவது கிறிஸ்துவுக்குள் நிச்சயிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு அநேகருடைய காரியங்களை பார்த்தா, எனக்கு இங்க லோன் கட்ட வேண்டிய காரியம் இருக்கு, மண்டைக்குள்ள என்னென்னலாம் ஓடு தெரியுமா? இஎம்ஐ தான் அதிகமா ஓடுது இன்னைக்கு. நம்ம ஆட்களுக்கு இஎம்ஐ அதிகமா ஓடுது. இன்னொரு பக்கம் இந்த வாடகைக்கு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய மைண்ட்ல ஓடுறதெல்லாம் எப்படியாவது ஒரு வீட்டை என்ன செஞ்சிடணும், கட்டிடணும். வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு, சின்ன ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்க, குடிசை வீட்டுல இருக்கிறவங்க எப்படியாவது தளம் போட்டு ஒரு வீடு கட்டிடணும். அல்லேலூயா. மண்டைக்குள்ள ஓடுறதெல்லாம் அதுதான். அல்லேலூயா. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீ முதலாவது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீ கட்டுகிற எந்த பில்டிங்கும் உன்னா கூட வரப்போறதில்லை. அல்லேலூயா. இன்னும் சில பேருக்கு நகைகள் மேல ஆசை. அல்லேலூயா. நகைகள் மேல இன்னும் சில பேர் சொல்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்களா. எதுக்கு தெரியல உங்களுக்கு. அல்லேலூயா. மறுபடியும் தங்கத்தின் மேல குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா எனக்கு என்னவோ குறைஞ்ச மாதிரி தெரியல. நாங்க முதல்ல பரத் ஜீவலர்ல சீட்டு கட்டுவோம். 950 ரூபாய் கால் சவரம். அல்லேலூயா. கால் சவரம் மாத்திரம் 950 ரூபாய். 2 ரூபா 3 ரூபாய் கட்டினா போதும். ஒரு வருஷத்துக்குள்ள 950 ரூபாய் வந்துடும் பரத் ஜீவலர்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போனா ஒரு மாத்திரம் கையில கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்துருவோம். இப்போ அந்த திட்டம் இருக்குதாங்க, நீங்க கட்டுறதுனா கட்டிக்கலாம். அல்லேலூயா. ஃப்ரீ விளம்பரம் அவருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தங்கம் உன்னை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. நீ சேர்த்து வைக்கிற பணம், பொருள் உன்னோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு வரப்போகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தர் யாரோ 1 லட்சம் ரூபாய் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சாங்களாம். எடுத்து பார்த்தாங்க செல்லரிச்சு போச்சுன்னு வீடியோ போட்டிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் இங்க கற்பனையான பணம். அல்லேலூயா. பணம்ங்கிறது கற்பனை. அல்லேலூயா. அதுக்கு கற்பனையா ஒரு வடிவத்தை கொடுத்து வச்சுட்டாங்க. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பணம் யாரோ வானத்துல இருந்து கொட்டுனதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல அது இங்க தயாரிச்சது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். எந்த விதமான நன்மையான காரியங்கள் என்று நீங்கள் இந்த உலகத்தில் நினைக்கிறீர்களோ அது நன்மையானது அல்ல. ஒரே ஒரு காரியம் தான் நன்மை. தேவனால் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளணும். அவருடைய இரத்தம் தான் என்னை மீட்டது என்ற விசுவாசம் நமக்குள்ள வருமானால் இந்த உலகம் உனக்கு பொருட்டல்ல. இந்த உலகத்தை நீ ஜெயிச்சிருவேன்.
இந்த உலகம் ஜெயிக்கப்படும், இந்த உலகம் உன்னை ஜெயிக்குதா அல்லது இந்த உலகத்தை நீ ஜெயிக்கிறியா? இதுதான் போராட்டம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் போராட்டம் வந்தது. என்னன்னு வாசிச்சீங்க இந்த வசனத்தை? மறுபடியும் வாசிங்க. ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப அறிஞ்சிருக்கிற நாம ஏன் மறுபடியும் பின்மாற்றத்துக்கு போகிறோம்? ஏன் மறுபடியும் உலகம் நம்ம இழுக்குது? ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மாய்மாலங்களையும் பார்த்துக்கிட்டு ரசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவை முழுவதுமாக அறியவில்லை. அல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாக இன்னும் நம்ம என்ன செய்யல? அறிஞ்சிக்கல. அப்படி அறிஞ்சிக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் சபை கூடுதலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யக்கூடாது? சபை கூடுதலை விட்டுவிடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஏன் நாங்க இந்த கூட்டங்கள் இருக்குது, இங்க பைபிள் ஸ்டடிஸ் இருக்குது, ஏன் சொல்றோம்னா, நீங்கள் சபை கூடுதலை விட்டுவிட்டா உலகம் உன்னை பற்றி கொள்ளும். அல்லேலூயா. உலகத்தை நீயும் சேர்ந்து என்ன செஞ்சிருவ? பற்றி கொள்ளுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பற்றி கொள்றதுன்னா என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு விதமான பற்றி கொள்றது இருக்குது. ஒண்ணு அதை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்னு உண்மையாவே பத்திக்கிறது. அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் மாறிடுறது. அல்லேலூயா. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருன்னா, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நீ அவருடைய சாயலுக்கு மாறணும். உலகத்தின் சாயலில் இருந்து தேவனுடைய சாயலுக்கு மாறணும். ஆகையினால நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்திருக்கணும். இந்த உலகத்தின் எந்த மாய்மாலங்களும் உன்னை தீண்டாதபடி நீ எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தீண்டும்படி வந்த பிசாசை கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு ஜெயித்தார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, திரளான வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் வந்தார்களா. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்தவர்கள். அல்லேலூயா. இப்ப ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இப்ப என்ன வாசிச்சீங்க? ஆட்டுக்குட்டிய என்னன்னு வாசிச்சீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஹா, நீங்க எபிரேயர் 4:15 வாசிச்சீங்களா? வாசிச்சீங்க. எபிரேயர் 7:24 வாசிச்சீங்க. மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இல்ல ஆட்டுக்குட்டின்னு வாசிச்சீங்களே. 4:15 என்னன்னு வாசிச்சீங்க? 4:15 வாசிங்க. எபிரேயர் 4:15. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப ஏற்கனவே அவர் நமக்காக சோதிக்கப்பட்டு நம்முடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டார். ஒன்றும் தெரியல, தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அவர் என்ன செய்யல? உன்னையும் என்னையும் மீட்கிறதற்கு அவர் என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை. முதல் காரியம் என்னன்னு சொல்லி கொடுத்த உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க. 2வது காரியம், அவரே மணவாளனா இருக்கிறார். 3வது காரியம், அவரை அறிந்து கொள்ளுங்கள்.
அல்லேலூயா. நாலாவது காரியம் இப்ப வாசிக்கிறீங்களே, அவர் வாயில என்ன இல்லை? அவர் வாயில வஞ்சனை இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நாம விழுந்து போகிறதற்கு காரணம் நம்முடைய வாய் தான். ஏன் இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிச்சார்னா தன்னுடைய வாயை அவர் காத்து கொண்டார். அல்லேலூயா. தம்முடைய நாவை அவர் அடக்கினார். அவரை அறைந்த பொழுதும் அவர் அப்படியே சின்ன பிள்ளை போல பார்த்திருந்தாராம். அல்லேலூயா. அவரை அறைந்த பொழுதும், ஆணி அடித்த பொழுதும், முதுகில் அடித்து சதைகள் எல்லாம் பிக்கப்பட்ட பொழுதும் வாய் திறவாதவராயிருந்தார். அல்லேலூயா. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இந்த உலகம் அன்றைக்கு அழிந்து இருக்கும். நீயும் நானும் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். அல்லேலூயா. நீயும் நானும் வாயை திறந்து இன்னைக்கு பேசுகிறதற்கு இடம் கொடுத்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் பேசாமல் இருந்தபடினாலதான் இன்றைக்கு அவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. நாம பல இடங்கள்ல பேசாமல் இருக்கிறது நலம். அல்லேலூயா. ஏன்னா நாம பேசுறதுனால பிரச்சனை பெருசாயிடும். நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டோம். எதால கேட்ட? அல்லேலூயா. எதால கேட்டோம்னா உடனே பதில் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. வாயை வச்சுக்கிட்டு வீணான வார்த்தைகளை அலப்பி கொண்டிருக்கிறோம். வசனம் தெளிவா இருக்கு. வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள். அல்லேலூயா. வீண் வார்த்தைகளை அலப்பி ஜபம் பண்ணும் போது கூட என்ன செய்யக்கூடாதான்? வீணான வசனிப்பு வேண்டாம். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாய் சரியா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியாய் மாறும். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்தார்னு ஒரே ஒரு சின்ன புள்ளிய கூட காட்ட முடியல யாராலும். அல்லேலூயா. தேவனோ அவர் பாவம் உள்ளவர் என்று அவருக்கு தம்முடைய முகத்தை மறைத்தார். சிலுவையில் அறையப்பட்ட போது தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அங்க மகா பெரிய காரிருள் உண்டாச்சு. அல்லேலூயா. ஏன் காரிருள் உண்டாச்சுன்னு நினைக்கிறீங்க? காரிருள் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? பூமி அதிர்ந்தது, இருள் சூழ்ந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அது நிலைச்சிருந்ததாக சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் காரிருள் சூழ்ந்திருந்துச்சுன்னா அவர் மேல உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. ஆகையினால பாவத்தை காணாத சுத்த கண்ணர் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைத்தார். நீயும் நானும் பாவம் செய்தோமானால் தேவன் நமக்கு தம்முடைய முகத்தை மறைத்துடுவார். விளங்குதான சொல்றது உங்களுக்கு? ஒண்ணு, அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை, அவர் வாய் திறக்கல, சரியா இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், அவர் பாவம் செய்யவில்லை. உன்னுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டபடினாலே அவருக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கே அந்த நிலைமைன்னா, அல்லேலூயா, பச்சை மரத்துக்கே அதுன்னா பட்டை மரத்துக்கு, அல்லேலூயா, சிந்திச்சு பார்க்கணும். அவரிடத்துல என்ன கிடையாதுன்னா, நீங்க கற்றுக்க வேண்டிய காரியம், பாரபட்சம் பார்க்காதவர். அது யாரா இருந்தாலும் சரியாய் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு தசமபாகம் கொடுக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குறேன், ஒரு மாதத்துக்கு இத்தனை மிஷனரிகளை தாங்குகிறேன் என்று சொன்னாலும் நீ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் பண்ணினா உன்னையும் நரகத்தில் தான் போடுவார். அவருக்கு பாரபட்சம் இல்லை. அவரிடத்துல பணத்தை கொடுத்து ரட்சிப்பை பெற முடியாது. அவரிடத்துல சொத்துக்களை கொடுத்து ரட்சிப்பை பெற முடியாது. உதாரணத்துக்கு அனனியா சப்பீரால எடுத்துக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 5 1 2 3 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய சொத்துக்களை விற்று பொதுவாய் வைக்கணும், எங்க கொண்டு போய் சபையில வைக்கணும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க?
பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் இவர்கள் பாவம் செய்தார்கள். அங்கேயே விழுந்து செத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு தம்முடைய முகத்தை மறைத்தார். ஐயா பாதியை கொடுத்துட்டாங்க. ஐயா அவங்க சொத்து வித்ததுல பாதிய சபைக்கு தான் கொடுத்தாங்க. ஆனாலும் செத்தாங்க. காரணம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோ பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நாம பாவம் செய்யாதபடி எச்சரிக்கையாய் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றால், அல்லேலூயா, அவருடைய வாயில வஞ்சனையே இல்லை. யாரையும் வஞ்சித்து அவர் தன்னுடைய சபைக்கு அழைக்கவே இல்லை. தன்னோடு கூட சீஷர்களா இருங்கன்னு சொல்லி யாரையும் வஞ்சனை செய்யல, கட்டாயப்படுத்தவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வலைய பின்னிக்கிட்டு இருந்தான், வலைய ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான். உன்னை மனுஷனை பிடிக்கிறவராக்குறேன் வாங்க அப்படின்னாரு. அவங்களும் மனமோ வந்துட்டாங்க. அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்களா என்ன? அவங்க எல்லாம் பார்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வந்த சீசன் அத்தனை பேருக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு. 12 பேருக்கு என்ன உண்டு? மனைவி பிள்ளைகள் உண்டு. அவருடைய குடும்பத்தை எல்லாம் அவங்க பார்த்தாங்க. குடும்பத்துக்குரிய காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் தேவனோடு இணைந்திருந்தார்கள். அல்லேலூயா. காரணம், அவரிடத்துல மாறாத சத்தியமும் அவரிடத்துல வஞ்சனை இல்லாமல் அவர் வாய் பாவத்துக்கு திறக்காதபடி கர்த்தர் அவரை காத்து கொண்டபடியினாலே அவரோடு கூட பயணம் செய்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு பயணம் செய்ய வேண்டுமானால் அவருடைய வாயில் வஞ்சனை இல்லாத போது, அவர் பாவம் செய்யாதபடி இருந்தது போல நாமும் இருக்கணும். நாம பாவம் செய்யாம இருக்கணும். நாம நம்முடைய வாயில வஞ்சனை இராதபடி நம்முடைய நாவை அடக்கி காத்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இருக்குதா வஞ்சனை? போய் பேசுறோமா? யாரையாவது கலாய்க்கிறோமா? அதெல்லாம் செய்யக்கூடாது. யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனா முட்டாள்னு யாரையும் சொல்லக்கூடாதா? நாம வசனம் சொல்லுது முட்டாள்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு தெரியும் யாரும் இந்த உலகத்துல முட்டாள் கிடையாது. முட்டாள் ஆக்கப்பட்டவங்க தான் உண்டு. விளங்குதா? சில பேர் முட்டாள் முட்டாள்னு சொல்லி முட்டாள் ஆக்கிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது பாவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான பாவம். இந்த பாவத்தை விட்டு நாம் வெளி வரப்படணும். அல்லேலூயா. வெளியே வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு செய்திருக்கிற மகா பெரிய காரியங்கள் தெளிவாய் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா? அவருக்கு பாவம் இல்லை, அவரிடத்துல பாவம் செய்யல, அவர் தன்னுடைய வாயில் வஞ்சனை இல்லாதவராய் இருந்தார். நாமும் அவரை சார்ந்து, ஏற்கனவே சொன்னேன், பற்று கொள்ளுதல் 2 விதம். ஒன்னு சார்ந்து இருக்கிறது, 2 உண்மையாவே எரியுது. அல்லேலூயா. உண்மையாவே அவருடைய சாயலுக்கு மாறுறது. அந்தியோக்கியா பட்டணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் 1 மாத காலம் தங்கி என்ன செஞ்சாங்களா? பிரசங்கம் பண்ணினார்கள். வல்லமையான காரியங்கள் நடத்தினாங்க. அவங்கள பார்த்து ஜனங்க சொன்னாங்க, இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை உடையவர்கள். இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு கிறிஸ்துவர்கள்னு பேர் வைக்கல. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வைக்கல. அப்போஸ்தலர்கள் என்று அனுப்பப்பட்டவர்கள் என்று அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர்கள் சொன்னா அனுப்பப்பட்டவர்கள் அர்த்தம். அல்லேலூயா. இந்த அனுப்பப்பட்டவர்களுக்குரிய காரியத்தை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அனுப்பப்படுகிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல பண்ணணும்னா அனுப்பப்படுகிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்ங்கிற பேருக்கு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன வைக்கல? கிறிஸ்தவர்கள் பேர் வைக்கல. இவர்கள் என்னை சார்ந்தவர்கள், இவர்கள் என்னை உடையவர்கள் இயேசு கிறிஸ்து பேர் வைக்கல. ஆனா கிறிஸ்துவை போல் அவர்கள் பிரசங்கிக்கிறதை பார்த்து, கிறிஸ்துவை போல் அவர்களுக்குள் நன்மையான காரியங்கள் நடக்கிற வல்லமையுள்ள காரியங்களை பார்த்து ஜனங்க பேர் வச்சாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள். வாயில வஞ்சனை வரலன்னா உன்னை பார்த்து சொல்லுவாங்க,
இயேசு மாதிரியே இருக்கிறியா? நீ பாவம் செய்யலன்னா உன்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ கிறிஸ்துவை அடைந்து இருக்கிறதுனால உன் வாயில வஞ்சனை வரல, உன்னால பாவம் செய்ய முடியல. அல்லேலூயா. இன்றைக்கு நாம நம்மை பரிசோதிக்கணும். நான் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா, நம்முடைய வாயில் வஞ்சனை உள்ளவர்களாய் இருக்கிறோமான்னு கொஞ்சம் பரிசோதிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் அல்லேலூயா. ஒரே தரம் பாடுபட்டார்னு இருக்குதா? ஒரு தரம் பாடுபட்டார்னு இருக்குதா? ஒரு தரம் பாடுபட்டார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் வேற என்ன காரியம் வேணும்? அல்லேலூயா. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் ஒரு தரம் பாடுபட்டார். நாம பாவம் செஞ்ச ஒவ்வொரு தரமும் நம்ம பாடுபட வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒரு தரம் என்ன செஞ்சாச்சு? பாடுபட்டாச்சு. இதுக்கப்புறம் அவர் மறுபடியும் பாவத்துக்கு பாடுபட மாட்டாரு. நீ செய்கிற பாவத்துக்கு நீதான் கணக்கு சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செய்கிற பாவத்துக்கு நீதான் கணக்கு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் இருக்குது தெளிவா. அல்லேலூயா. அதாவது 2 புத்தகங்கள் இருக்குது. ஒன்று ஞாபக புத்தகம், 2வது ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. இந்த 2 புத்தகங்களும் நாம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா 2ம் திறக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது திறக்கப்படுறது ஞாபக புஸ்தகம். அல்லேலூயா. இந்த ஞாபக புஸ்தகத்துல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அங்க எழுதப்பட்டிருக்கும். நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ கணக்கு சொல்லணும். அல்லேலூயா. நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நீ கணக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. உன்னுடைய புஸ்தகம் திறக்கப்படும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதி உள்ளவர்களா அப்படின்னு சொல்லி அங்க ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும் போது அதுல எழுதப்பட்டிருக்க, நீ செய்த அநியாயங்கள் என்ன, பாவங்கள் என்ன, நியாயங்கள் என்ன, நீதிகள் என்ன அப்படின்னு சொல்லி அதுல லிஸ்ட் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப என் பேர் எடுத்துக்கங்களேன், ராஜா பாஸ்டர். என்னென்ன பாவம் செஞ்சாரு எல்லாம் இருக்கும். அதுல என்ன இருக்கும்? எல்லாம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னென்ன நன்மை செஞ்சேன் அதுவும் இருக்கும். இதுல தரம் பார்ப்பாங்க. நன்மை எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, தீமை எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. நிச்சயமா என்னதான் இருக்கும்? தீமை தான் அதிகமா இருக்கும், நன்மை கொஞ்சமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? என் வாயில வஞ்சனை வந்திருக்குதா? இருக்கும். நான் என்ன பாவம் பண்ணேன், நான் ஒத்துக்கலன்னா நான் நின்று இருக்கிற இடத்துல என்ன ஒரு பொருள் இருந்ததோ அது சாட்சி சொல்லும். அல்லேலூயா. ஒன்னும் இல்லைங்க, இந்த தூணு உனக்காக நின்று சாட்சி சொல்லும். இந்த புல்பிட்டு நீ செஞ்ச பாவத்தை சொல்லி கொடுக்கும் அங்க அல்லேலூயா. நீ இல்லைன்னு சாதிக்க முடியாது, வீடியோ ஓடும். அல்லேலூயா. இப்போ இடைமறிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வருவார். அடுத்ததா ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யும்? ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அப்படி திறக்கப்படும் போது அதுல என்னுடைய பெயர் எழுதி இருக்குமானால் இதில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பரிபூர்ண சுத்தனாய் மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே முன்னாடி நிற்பாரு. இவன் என்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் என்னால் பெயர் எழுதப்பட்டவன் சொல்லுவார். அப்பதான் வாசல் திறக்கும். எந்த வாசல் திறக்கும்? பிதாவின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் வாசல் திறக்கும். தூதன் திறந்துட்டு நிற்பான், உன்னை வணங்கி உள்ள அழைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ உள்ள பிரவேசிக்கும் போது அந்த சந்தோஷத்துக்குள்ள ஆடி பாடி போகலாம்.
பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், நீ பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், முதலாவது நான் சொல்லிக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அங்க உன்னை கொண்டு போகும். அல்லேலூயா. அங்க கொண்டு போகிறதுக்கு நாம ஆயத்தமாக்கப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வந்து உக்காந்து இருக்கிறியே, ஏன் உக்காந்தன்னு உனக்கு தெரியாது, ஏன் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறோன்னு தெரியாது. ஆனா இந்த செய்தி உனக்கு போகணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணாரு. ஆகையினால உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்த வாரம் யார் வருவீங்களோ யார் வரமாட்டீங்களோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு, இன்னைக்கு இந்த செய்தியை ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும். அல்லேலூயா. அப்போ உன் பாவம் மன்னிக்கப்படுகிறதற்கு, உன்னுடைய சாபங்கள் நீக்கப்படுகிறதற்கு, நீ பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கு, இந்த ஜீவ புஸ்தகத்துல உன்னுடைய பெயர் எழுதப்படுகிறதற்கு, அல்லேலூயா, என்ன வேணும்? என்ன வேணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமாவா? அல்லேலூயா. ஏன் சொன்னாரு? அவருடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையாய் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு திருவிருந்தில் என்ன செய்ய போறோம்? பானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இப்போ அதை குடிக்கிற பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகும்னா, பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. திருவிருந்த குறிச்சு முதல்ல நாம அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம், முதலாவது உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ரத்தம் நமக்குள்ள ஊறணும். அது பரிபூர்ண ரத்தமாய் இருக்கணும். அது பரிசுத்தம் உள்ள ரத்தமாய் இருக்கணும். அந்த ரத்தத்தை நாம பானம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீ போய் பாவம் செஞ்சேன்னா அதுக்கு நீ தான் கணக்கு சொல்லணும். அல்லேலூயா. நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அநேகர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ரத்தத்தை குறித்து என்ன இல்ல. அல்லேலூயா. வாசிங்க 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். இது நிமித்தம், எது நிமித்தம்? மேலுள்ள வசனம் வாசிங்க. அவாத்தரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி அவன் போஜனபானம் பண்றான். என்ன பண்றான்? அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் தனக்கு ஆக்கினை வரும்படி அவனே நியாயம் தீர்த்துக்கிறான். விளக்குதான சொல்றது? நாம பரிசுத்த பந்தி எடுக்கிற பொழுது நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்ளுகிறோம். அபாத்திரமாய் எடுக்காமல் பாத்திரவான்களாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். அபாத்திரமாய் நாம் எடுக்கும் பொழுது நம்மை நாமே நியாயம் தீர்த்து ஆக்கினைக்குள்ளாக நம்மை தீர்த்து கொள்ளுகிறோம். புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இப்ப நம்மை நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான ஆசாருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும், என்னுடைய சாபத்தை நீக்கும், என்னை விட்டு ஒழிந்து போக வேண்டும் என்கிற அந்த பாவத்தை விட்டு நான் என்ன செஞ்சிடுறேன்? தேவ சமூகத்துக்கு வந்துடுறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நியாய தீர்ப்புக்கு நாம் நீங்களாக்கப்படுகிறோம். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அந்த ரத்தம் தான் நமக்கு திருவிருந்து பந்தியில கொடுக்கப்படுது. அல்லேலூயா. விளங்குதா? அந்த ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது, அவருடைய மாம்சத்தை புசிக்கிற பொழுது நாம சரியா மாறி இருக்கணும். திரும்ப 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 செய்த பாவத்தையே செய்யக்கூடாது. நாய் தன் கக்குனதை தின்னுகிறது போல நாம போய் மறுபடியும் அந்த பாவத்தையே செஞ்சா நமக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அத யார் வந்து கொடுக்கல உனக்கு? நீயே உன்னை நியாயம் தீர்த்துக்கிற. வேற யாரும் உன்னை கட்டாயப்படுத்தல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்துன்னா கொஞ்சம் பயம் இல்லாம போச்சு இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்முடைய சபையில எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம் திருவிருந்து? 3 மாசத்துக்கு ஒரு தரம் தான் திருவிருந்து. நம்ம சபையில 3 மாசத்துக்கு ஒரே வாட்டி தான் கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? என் ஜனங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா மாறணும். 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம். 3 நாள் சுத்திகரிப்புக்கு வரணும். வரலன்னா திருவிருந்து கிடையாது. தெரியுமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஒப்புரவு ஆகாம இருந்தா உனக்கு என்ன கிடையாது? கிடையாது. உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆக்கினை தீர்ப்புக்கு நானும் உன்னை உள்ளாக்க விரும்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையா என்ன செஞ்சிருங்க, இப்பவே ஆண்டவரோடு ஒப்புரவு ஆயிடுங்க. செஞ்ச பாவத்தை மறுபடியும் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வரப்போகிறத நானே தடுக்க முடியாது, நீங்களும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க தான் அந்த தீர்ப்பை எழுதிக்கிறீங்க. ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும். ஞாபக புஸ்தகத்துல எழுதுறதுக்கு நீ எதுவும் அவர் வேண்டாம், நீயே எழுதிக்கவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப நியாய தீர்ப்புக்கு நேரா நடக்காதபடி கர்த்தருடைய பந்தியில பயபக்தியா இருக்கணும். நம்முடைய வாயில வஞ்சனை வரக்கூடாது, நமக்குள்ள பாவம் வரக்கூடாது. நாம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்கிறதான உறுதியான நம்பிக்கையின் விசுவாசம் இருக்கணும். அந்த உறுதியின் நம்பிக்கை விசுவாசம் தான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகும். இங்க இருக்கிற பாஸ்டர் ஒண்ணு கொண்டு போக மாட்டாரு. அல்லேலூயா. பாஸ்டர் சத்தியத்தை சொல்லுவாரு, இதுதான் வழின்னு காட்டி கொடுப்பாரு. போக வேண்டியது நீதான், போக வேண்டியது நீதான். நீதான் போகணும். உனக்காக நான் போக முடியாது, எனக்காக தான் நான் போகணும். உனக்காக நைட்டா போகணும். உனக்கு வயிறு வலி வந்தா நீ தான் மருந்து குடிக்கணும். அல்லேலூயா. விளங்குச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நியாயம் தீர்க்கப்படாதபடி பாத்திரவான்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பந்தி எடுக்க போறேன், இன்னைக்கு பந்தி எடுக்க போறேன். பரிசுத்த பந்தி என் கரத்துல வரும்போது அது தேவனுடைய சரீரமா இருக்கணும், அது தேவனுடைய இரத்தமாய் மாறிய கைக்கு வருது. அப்படி வரும்போது அதை நான் புசிக்கிற பொழுது, அதை நான் பருகுகிற பொழுது, நான் அதை குடிக்கிற பொழுது எனக்குள்ள தேவனுடைய சரீரமாயும் தேவனுடைய இரத்தமாயும் நான் உள்ள மாறணும். அல்லேலூயா. அப்படி மாறினா தான் நீ கிறிஸ்துவனா இருக்க முடியும், கிறிஸ்துவை உடையவனா இருக்க முடியும். அப்படி மாறாம நீ யாரா இருக்க முடியாது, இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப விளங்கிக்கணும், திருவிருந்து மிகவும் முக்கியம். திருவிருந்து எடுக்கும்போது பிசாசு வருவான் தெரியுமா உங்களுக்கு? திருவிருந்து எடுக்கும்போது பிசாசு வருவான். அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். யூதாசுக்குள்ள யார் வந்து திருவிருந்து எடுத்ததும் வந்தானா இல்லையா? அவன் போய் என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துணிக்கை வாங்கின உடனே இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ போய் துரிதமாய் நீ செய்ய வேண்டிய வேலையை செய் அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு உள்ள வந்துட்டான். யாரை பார்த்து சொன்னார்னா பிசாசு பார்த்து தான் சொன்னாரு. யூதாசை பார்த்து ஆண்டவர் சொல்லவே இல்லை. யூதாசை பார்த்து ஆண்டவர் சொல்லல. பிசாசு பக்கத்துல நிக்கிறது யாருக்கு தெரியுது? கிறிஸ்துவுக்கு தெரியுது. நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய், எனக்கு நேரம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பிசாசு உள்ள வந்தான், நேரா போனா காட்டி கொடுத்தான், கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தான். கர்த்தர் ஜெயமாக இந்த உலகத்தை ஜெயித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், உன் பக்கத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. நீ பரிசுத்த ரத்தம் உன் மேல் இருக்குதுன்னு ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வை. கர்த்தர் இன்றைக்கு உன்னை மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு தேவனுடைய சரீரமா நீ மாறணும். உனக்குள்ள ஓடுகிற ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தமாய் மாறணும். அது ஜீவனுள்ளதாய் மாறணும். நீ சிந்துகிற, நீ பேசுகிற, நீ ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையா உனக்குள்ள இருந்து புறப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன்னை யாரும் அடையாளப்படுத்த வேணாம். உன்னுடைய வார்த்தை நீ யார் என்று உன்னை அடையாளம் காட்டிவிடும். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமாண்டவரே, இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் பாவத்துக்கு நீங்களாக்கப்பட்டு துணிகரமான